ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடமிளகா சாதம். குடமிளகா சாதத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. காஞ்ச மிளகா 2 சேர்த்துட்டு உடனே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே பருப்புலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடமிளகாயையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா குடமிளகா நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 கப்பு அளவுக்கு வேக வச்ச சாப்பாடு சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்ம குடமிளகா சாதம் தயார்.